கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த இரவு நேரத்தில் இந்த வேத பகுதி நாம் தியானிக்கும் போது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். அழகா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போயிட்டு இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் சின்ன சின்ன காரியத்திலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, கர்த்தர் என்னை மறுபடியும் சேர்த்து கொள்வாரா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இந்த காரியம் மிஸ்டேக்கா இருக்கு, என்னை மறுபடியும் கர்த்தர் சேர்த்து கொள்வாரா என்று ஒருவேளை யாராவது உள்ளத்துல நீங்க யோசித்தால், இந்த நாளிலும் இந்த வசனத்து மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், நான் விழுந்துட்டேன், என்னை யாராவது தூக்கி விடுவாங்களா, என்னை யாராவது தூக்குவாங்களா, நான் முடியாம இருக்கிறேனே, என்னை யாராவது தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். எழுந்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை யாரும் தூக்கிலாம் விட மாட்டாங்க. நம்ம எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோம், நம்ம வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, என்ன மிஸ்டேக் இருக்கு, அதை கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்து, அப்பா என் வாழ்க்கையில் நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா, நீங்க என்கிட்ட எச்சரிப்பா சொன்னீங்க, நான் கீழ்படியிலப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம நான் கீழே விழுந்துட்டேன்ப்பா, என் மேலதான்ப்பா மிஸ்டேக் இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்கப்பா, நான் உணர்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமேல் உங்களுடைய வார்த்தையை விட்டு நான் வழி விலக மாட்டேன்ப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன்ப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் கை கொள்ளுவேன்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது உடனே நம்முடைய பரமபிதா நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? விழுந்த இடத்துல கிடக்கக்கூடாது, மறுபடியும் எழுந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சில குடும்பத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷமா புலம்பிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 30 வருஷமா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எந்த சூழ்நிலை விழுந்திருக்குமோ மறுபடியும் நம்ம எந்திரிச்சு ஆகணும். தேவன் அதைத்தான் விரும்புறாரு. துன்மார்க்கரோ தீங்கில இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கன் தீமையில நிரம்பி கிடப்பான், அவன் நமக்கு வேண்டாம். நம்ம நீதிமானா வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர்ட்ட கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில் உண்மையிலே சூழ்நிலை இதுதான்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போன உண்மைதான், என் வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன், எனக்கு தெரியுதுப்பா, நான் மறுபடியும் எழும்பணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை கர்த்தர் மன்னிங்க. யாரெல்லாம் இரவு நேரத்திலே தாழ்த்துறோங்களோ, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று கர்த்தர் சொன்னீங்கப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில நாங்க எந்த இடத்துல விழுந்திருக்கோமோ அதே இடத்துல நாங்க மறுபடியும் எந்திரிச்சிடணும்ப்பா. எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை தாங்கப்பா, எங்களை தூக்கி விட்டுருங்கப்பா. இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் விழுந்து போன ஒரு நிலைமை இருக்கக்கூடாது, நாங்க மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ இப்பொழுதே கர்த்தர் தூக்கி எடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, பாவத்தை மன்னித்து, மீறுதல் பாவத்தை மன்னித்து, குற்றத்தை மன்னித்து, எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவு நேரத்திலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, உங்க கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே இன்பமா நித்திருத்தாங்க.
அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்க கத்த கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டு பலவீனத்தை எல்லாம் நீக்கி ஓடுங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவன் கற்படுகிறோம். தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை பல மடங்கு ஆசிரிங்க. கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் நாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you.